1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்னைக்கு திறந்தே இருக்கு. ஓம் நமச்சிவாய நமக. சிவம் என்றால் அன்பு என்ற அர்த்தம். அன்புள்ளவரே, உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அந்த அன்புக்கு பொறாமை இல்லை. அந்த அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கை நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அந்த அன்பு ஒரு காலம் குறையாது, மாறாது, அழியாது. அப்பேற்பட்ட அன்பை உடையவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 13:3-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் சதா சிவாய நமக. எப்பொழுதும் அன்புள்ளவரே, உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரே தேவன். எபிரேயர் 13:8 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் வாக்கு. அருட்பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணை என்பது வள்ளலாருடைய வாக்கு. சங்கீதம் 104:2 எடுத்து பார்த்தீங்கன்னா, நானே உலகத்திற்கு ஒளியாக, ஜெக ஜோதியாக, ஜீவ ஒளியாக இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். தமிழ்நாட்டில் பிறந்த சித்தர்கள் மாத்திரமல்ல, இந்தியாவில் பிறந்த அத்தனை சித்தர்களுமே இப்ப இருக்கக்கூடிய தெய்வங்கள்னா தெய்வங்களே அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அகஸ்திய முனிவர், அழுகணி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கோரக்க முனிவர், பட்டணத்தடிகள், திருமூலர், சிவவாக்கியர், போகர், கலாய் சித்தர், வால்மீகர், சங்கராச்சாரியார், இப்படி எத்தனையோ சித்தர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் பலவற்றை ஆரியர்கள் அழித்தும் விட்டார்கள், மறைத்தும் விட்டார்கள். சில பாடல்கள் கிடைத்தன. அந்த பாடல்களை கொண்டு சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் என்ற ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறேன். அந்த சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க 108 தலைப்பில் எழுதியிருக்கிறேன். இந்து மத வேதங்களையும் புராணங்களையும் உபனிஷத்துக்களையும் சாம வேதம், ரிக்வேதம், அதர்வண யஜூர் வேதம், இது அத்தனையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். 108 இங்கே சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சிலவற்றை மாத்திரம் நான் சொல்றேன். அதுல இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானம் உங்களுக்கு கிடைக்கும். கல்லும் மண்ணும் கடவுள் ஆகார். விக்கிரகாராதனை விக்கனத்தை போக்காது. ரிக்வேத காலத்தில் இப்போது இருக்கும் சிவன், பிரம்மா, விஷ்ணு இல்லவே இல்லை. திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல். மும்மூர்த்திகளும் தேவர்கள் அல்லாப்பா, அவர்கள் மனிதர்கள். நட்ட கல்லும் பேசுமா? காசிக்கு போனால் கர்மம் தொலையாது. 4 வேதம் பிறந்த கதை. வேதங்களும் புராணங்களும் புரட்டர்கள் பிழைக்கத்தானே. நரகமா சொர்க்கமா? நலமானதை நாடு. நரகம் யாருக்காக? பற்றி எரியும் பாதாள குழி. நான்முகனை நாட வேண்டாம். மனம் திரும்புங்கள், மறுபிறவி இல்லை. ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக. பாவத்தை மன்னிக்கும் பரம குரு. எதையும் செய்யவல்ல இயேசு கிறிஸ்து. இம்மைக்கும் மறுமைக்கும் இயேசு கிறிஸ்துவே தெய்வம். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம். இப்படி பல தலைப்புகள் எழுதியிருக்கிறேன். இந்து மத வேதங்கள் புராணங்கள்லயே விக்கிரக ஆராதனைய கடுமையா கண்டிச்சு பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். உத்தரகீதையில் பிராமணர்களுக்கு தெய்வம் அக்னியில், முனிவர்களுக்கு தெய்வம் இருதயத்தில், புத்தி குன்றியவர்களுக்கு தெய்வம் விக்கிரகத்தில், சமமான அறிவுள்ளவர்களுக்கு எங்கும் தெய்வம். ஸ்கந்த புராணம் ஞான யோக காண்டத்தில் நாடி சாக்கியாகிரகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாருங்க. சாதாத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாருங்க. மகா நிர்வாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். பிரிண்டிங் காஸ்டோட கம்மியாகவே போட்டிருக்கோம், 10 rupees. அஞ்ஞான இருளில் வாழும் ஒரு கோட்ட மக்கள் மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எழுதியிருக்கிறேன். 10 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எத்தனை புத்தகங்கள் வாங்க முடியுமோ வாங்கி எடுத்து நீங்களும் படிங்க. மெய்யான ஒளியை கண்டுகொள்வீர்கள். ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு மாற்றப்பட்ட என்னுடைய மகன் அங்கு 100 நாட்களை கழித்து விட்டான். இன்சூரன்ஸ் கண்டிஷன்ஸ் பிரகாரம் ஒன்லி ஃபார் 100 டேஸ்க்கு மாத்திரம் தான் அவங்க பணம் கொடுப்பாங்க இன்னைய கேலண்டர் இயர். அதுக்கு மேற்கொண்ட பண்ணி நான் பே பண்ணணும். ஒரு நாளைக்கு $500 ஆல்மோஸ்ட் 22,000 ரூபாய். என்னால் நினச்சி கூட பார்க்கறதுக்கு முடியாது. ஆல்டர்னேட்டிவ்ல நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னோட சன்னை கொண்டு வந்தாகணும். என்னோட சன் அமெரிக்காவுக்கு போனோன்னு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்து ஒரு வீட்டை வாடகை கட்டினா மாத வாடகை 45,000 ரூபாய். அதில் நான் போய் தங்கியிருந்தேன். 4 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டனால இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் 2 பேர் கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டான் அங்கிள். இன்னொருத்தன் என்னால் இவ்வளவு பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டான். 1 ஜூன் 2001 பிறகு நான் தனியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாகணும். ரெண்டல் கான்ட்ராக்டை என் பேரில் மாற்றி ஆகணும். 6 மாதம் அட்வான்ஸு 45,000 ரூபாய்க்குள்ள நான் பே பண்ணணும். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சரி, இந்தியாவுக்கு என்னோட சன்னை கூட்டு வந்துடலான்ட்டு பார்த்தா
கர்த்தர் என்னோட சன்னோட உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துட்டார். அவன் கடந்து வர வேண்டிய பாதை இன்னும் எவ்வளவோ இருந்தது. அவனுக்கு சுத்தமா மெமரி இல்ல. ஞாபக சக்தி டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டே வருது. பேச முடியல, சாப்பிட முடியல. தொண்டைக்குள்ளிற ஒரு ஓட்டை போட்டு ஒரு டியூபை உள்ள இறக்கி நுரையீரலில் இருக்கக்கூடிய பிளம்ஸை சக் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெக்கியாஸ்டமி பண்ணியிருந்தாங்க. நாக்கு உள்ள எடுத்துருச்சு, பேச்சு வரல. பிஇ படிச்சு சிங்கப்பூர்லயும் அமெரிக்காவிலையும் மாசம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு என்னுடைய பையனுக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், அம்மா, அப்பா, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீச் தெராப்பி சொல்லி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. சில சமயத்துக்கு ஏதாவது சொல்லுவான், அவன் என்ன சொல்றானே எனக்கு புரியாது. என்னப்பா சொல்றேன், மறுபடியும் 2 தடவை சொல்லுவான். நான் புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கண்கலங்க மௌனம் ஆயிடுவான். என்னுடைய இறுதியுமே வெடிச்சிரும்போல் ஆயிடும். விரல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஒரு பேனா பென்சில் பேப்பர் கூட மனால தூக்கிறதுக்கு முடியல. யூரின் கண்ட்ரோல் கிடையாது, மோஷன் கண்ட்ரோல் கிடையாது. வீல் சேர்ல உட்காந்து வைக்கிறாங்க, வீல் சேரோட பெல்ட் போட்டு இறுக்கி டைட்டா கட்டி வச்சாங்கன்னா இல்ல ஃப்ரண்ட்ல சாஞ்சிருமா இல்ல சைட்ல சாஞ்சிருமா. முதுகெலும்பு அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போச்சு. இடுப்புக்குள்ள டோட்டலா பேரலைஸ்ட். இவ ஜஸ்ட் அ லிவிங் வெஜிடபிள். இந்த சூழ்நிலை அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு நான் 32 மணி நேரம் நான் பிளேன்ல கூட்டு வரணும் அப்படின்னா வர்ற வழியிலேயே வானத்திலே என்ன வேணாலும் ஆயிடலாம். அப்பேற்பட்ட ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டதுன்னு அதையும் டீல் பண்றதுக்கு ட்ரெயின் அப்பான ஒரு ஆம்பளை நர்ஸும் எங்க கூட இந்தியாவில் விட்டுட்டு அடுத்த பிளேன்ல அவர் எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல அமெரிக்காவுக்கு போயாகணும். மெடிக்கல் எவாக்குவேஷன் சொல்லுவாங்க. 7.5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. இன்சூரன்ஸ்ல கேட்டேன், ஏற்கனவே 3.5 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க, ஒன் டைம் பேமெண்ட் 7.5 லட்சம் ரூபாய் கொடுங்க, என் பையனை கூட்டிட்டு தாயோட புள்ளியோட தாய் நாட்டுக்கே போயிடுறேன்னு. சாரி, எங்களால் கொடுக்கறதுக்கு முடியாது. உங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த மாதிரி பல பேர் எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அது ஒரு தவறான முன் உதாரணமாக போயிடும், ஸோ முடியாது அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் ஸ்டக். 1 ஜூன் 2001 பிறகு என்னோட சன் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க முடியாது. ஏன்னா என்னால் ஃபீஸை பே பண்ண முடியாது. அவனை என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கொண்டு வர முடியாது. நாங்கள் 2 பேரும் இந்தியாவுக்கும் திரும்பி வர முடியாது. நடக்க முடியாமல், பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிகேப்டு சன்னோட அந்நிய தேசத்தில் நடுத்தரவு நான் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. 100 200 யார்ட்டையாவது கடன் கேட்கறதுக்கு. 100 ரூபா கடன் கட்டாலே மேலைங்களையும் 100 தடவை பார்ப்பாங்க. 7.5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன், அது அந்நிய தேசத்துல. கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல திக்கு தெரியாம அலைஞ்சேன். எங்க போறது, யாரை பார்க்கறது, என்ன பண்றது அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, திக்கற்ற மும்முரத்தில் இரக்கம் பெறுவான் என்று நாங்கள் ஓசியாவில் பார்க்கின்றோமே தகப்பனே, என் மீது இரக்கம் பாராட்டுங்கள் ஆண்டவரே. எந்த வழியுமே எனக்கு புலப்படவில்லையே ஆண்டவரே. வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகின்ற என்னுடைய தேவனே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் தகப்பனே. எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்டாலும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஆண்டவரே, எனக்காக நீர் ஒரு கதவை திறக்க மாட்டீரா என்று நான் கண்ணீரோடு கதறி துடித்தேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் என்று ஏசாயாவில் சொன்ன தேவன் என் கதறலையும் கண்ணீரையும் கண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து அடுத்த நாளே எனக்கு பதிலை கொடுத்தார். நெக்ஸ்ட் டே அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் அட்லாண்டால இருந்து. நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏறத்தாழ 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அட்லாண்டால என்னோட சன்னை ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்குன்னு கூப்பிட்டு அந்த டேட்டா மெடிக்ஸ் கம்பெனியுடைய பிரசிடென்ட் ஃபோன் பண்றார். மிஸ்டர் தாயப்பன், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் கார்த்திக் அப்படின்னார். எப்படி திடீர்னு ஃபோன் பண்றீங்க இவ்வளவு நாளைக்கு பிறகு அப்படின்னு. நேற்று நைட்டு நான் தூங்கிட்டு யாரும் என்னை தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஏனோ தெரியல, எனக்கு உங்க நினைப்பு தான் டக்குன்னு வந்துச்சு. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த நினைப்பை என்னால் உதறதுக்கே முடியல. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தை நான் முழங்கால் பிடிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அப்பயே பட்டனை பிரஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னார். விஷயத்த சொன்னேன். இங்கேயும் இருக்க முடியாது, இந்தியாவுக்கு திரும்பி போக முடியாது, இன்சூரன்ஸும் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டா. நடக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிகேப்டு சொன்னோட உங்க ஊர்ல நடுத்தரவில் நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு. ஓ, எவ்வளவு வேணும் அப்படின்னார். 7.5 லட்சம் ரூபாய் நான் தர்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ஐயா, என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி கொடுக்கறத பத்தி என்னால் நினைச்சு கூட பாக்குறதுக்கு முடியாது இவ்வளவு பெரிய தொகையை அப்படின்னு. நான் உங்களுக்கு திருப்பி கேட்கலையே, கடனால இனாமாவே தர்றேன். நடு ராத்திரியில தூங்கிட்டு இருக்க என்னை தட்டி எழுப்பி உங்க நினப்ப கொடுக்கிறார் அப்படின்னா இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தத்துக்கு அடிபணிய வேண்டிய என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னாரு. நீ நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே செய்வேன் என்று சொன்ன தேவன், புத்தி கெட்டாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தேவன். பாருங்க, நான் இங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேன். 2000 கிலோமீட்டருக்கு அப்பால தூங்கிட்டு இருக்க ஒருத்தரை தட்டி எழுப்பி என் நினப்ப கொடுத்து
என்னுடைய போன் நம்பர் கூட தெரியாது. பல ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி என் நம்பரை கண்டுபிடிச்சு நான் கேட்காமலே 7,50,000 ரூபாயை கடனால